வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இருவாழ் மெய்யன்பர்கள் அனைவரையும் அழகுவேல் நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட பொருள் மகரிஷியின் சீர் செய்த பண்பாடு என்ற தலைப்பிலே நமக்கு சிந்தனை வழங்க பேராசிரியர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் நம் இணைப்பிலே இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் MA, PhD, MBA பட்டங்கள் பெற்றிருக்கிறார்கள் நம் OIHCயில். அதுபோக 9 மைய தவத்தை ஆராய்ச்சிக்கு செய்து மாணவர்களுக்கு ஆராய்ச்சி செய்து அதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இப்போ நம்முடைய ஜூம்ல இது 3வது முறையாக நமக்கு சிந்தனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் தங்களுடைய சிந்தனையிலே நல்ல தெளிவும் ஆழ்ந்த கருத்துக்களையும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த லாக்டவுன் பீரியடிலே ஐயா அவர்கள் நல்ல ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களை அழகுவேல் நகர் அறக்கட்டளை சார்பாகவும் அறக்கட்டளையின் தலைவர் ஐயா நடராஜன் ஐயா அவர்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் அவர்களை வரவேற்று இன்றைய நிகழ்வை நடத்தி தருமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய இந்த புனிதமான நல்ல நாளிலே நாம் மகரிஷியின் சீர் செய்த பண்பாடு அப்படிங்கிற தலைப்பை நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த சீர் செய்த பண்பாடு அப்படிங்கிற தலைப்புக்குள்ள மகரிஷி சீர் செய்த அல்லது சீர் செய்ய முயற்சித்த, அக்காலத்தில் மகரிஷி முயற்சித்த செயல்கள், அதனால் கிடைத்த விளைவுகள், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். இதுல பலது மகரிஷி அக்காலத்தில் மேற்கொண்ட அரசியலிலும் அரசாங்கத்திலும் மகரிஷி முயற்சித்த அல்லது முயற்சித்து வெற்றி கண்ட சில செயல்கள், சில நன்மைகள், இது போக மகரிஷிக்கு ஏற்பட்ட விளைவுகள், இதை பற்றியெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். ஏன்னா இந்த டாபிக்கு சீர் செய்த பண்பாடு அப்படிங்கிறது நீங்க வேதாத்திரியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவா இன்னைக்கு நம்ம எல்லாரும் வாழ்த்துறோம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வளமுடன் அப்படின்னு. வேதாத்திரியம் அப்படின்னாலே மகரிஷி சொன்ன எல்லாமே வேதாத்திரியம், அதாவது ஒட்டுமொத்த மனவளக்கலை தத்துவம் பயிற்சிகள் எல்லாமே வேதாத்திரியம் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்த்துறோம். அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா மகரிஷி வாழும் காலத்துல, அவர் காலத்திலேயே வேதாத்திரியம் அப்படின்னு மகரிஷியை சொன்னாரு. இப்பயும் அந்த ஒரு புக் இருக்கு, மகரிஷி காலத்திலே அவர் எழுதி வெளியிட்ட ஒரு புக்கு பேரு வேதாத்திரியம். அது இப்பயும் இருக்கு, நீங்க அதை வாங்கி பாருங்க. அதுல 14 திட்டங்கள் இருக்கும். அந்த 14 திட்டங்கள் தான் வேதாத்திரியம் அப்படின்னு மகரிஷி அதை சொன்னாங்க. பட் இப்போ மகரிஷி மறைவுக்கு பிறகு நம்ம ஒட்டுமொத்தத்தையும் வேதாத்திரியம்னு சொல்வதில் ஒன்றும் தவறு இல்லை. அந்த 14 திட்டங்களாகிய அந்த வேதாத்திரியம், அதுல ஒன்றுதான் இந்த சீர் செய்த பண்பாடு அப்படிங்கிறது. அதை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவு உலகுக்கு ஓர் ஆட்சி, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சீர் செய்த பண்பாடு அப்படின்னு சொல்லி அந்த சீர் செய்த பண்பாடு அப்படிங்கிறது அந்த 14 திட்டங்கள்ல ஒன்று. சரி, இந்த பண்பாட்டை சீர் செய்வதற்காகத்தான் மகரிஷி நமக்கு இந்த நம்முடைய மனவளக்கலை பயிற்சி, உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், அகத்தாய்வு, தத்துவங்கள் இவ்வளவையும் கொடுத்து பண்பாட்டை சீர் செய்வதற்கு மனவளக்கலையை ஒரு கருவியாக, அது மனவளக்கலை மூலமாக மகரிஷி இப்படி ஒரு சீர்திருத்தத்தை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது நம்ம மனவளக்கலை உலகம் பூரா பரவிட்டு இருக்கு, இது ஓகே. ஆனா இந்த பண்பாட்டை சீர் செய்வதற்கு மகரிஷி அக்காலத்தில அரசியல் சில கட்டுரைகள் மூலமாக அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் சிலவற்றை எழுதி உணர்த்தி சில விளைவுகளை பெற்றாங்க. அந்த முயற்சிகளை தான் நாம இன்னைக்கு இந்த தலைப்புல பார்க்க போகிறோம். அந்த வகையில ஏன்னா இது மகரிஷியுடைய ஒரு சில கட்டுரைகளை நீங்க படிச்சிருப்பீங்க. ஆன்மீக இயக்கம் ஆரம்ப காலத்துல அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் சில கடிதங்கள் வாயிலாக நான் சில சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள முயற்சி செய்தேன், அவையெல்லாம் ஓரளவில் தான் பயனளித்தன அப்படின்னு எழுதியிருப்பார்.
அதன் பிறகுதான் நான் முடிவு கண்டேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உயிரை உணர்த்தி அவனுக்கு அந்த அறிவை உயர்த்தும் பொழுது தானாகவே அவனுக்கு சிந்தனை வளர்ச்சி பெற்று பண்பாடு சீரமையுது, எல்லாமே சீரமையுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மகரிஷி தான் அக்காலத்தில கடிதங்கள் மூலமாகவும் அரசாங்கத்தின் மூலமா அரசாங்கத்திலே சில தொடர்புகளை அவர் ஏற்படுத்தி முயற்சிகள் செய்தாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதை இப்ப விரிவா பார்க்க போறோம். அப்புறம் இன்னும் ஒரே 2 சம்பவங்கள் சொல்லிட்டு அதுக்குள்ள போகலாம். மகரிஷி ஒரு முறை நாகர்கோயில் அறிவித்திருக்கோயில்ல பயிற்சி நடத்துறாங்க. அப்போ நாகர்கோயில்ல அப்போ பயிற்சி எடுத்துட்டு நம்ம மன்ற அன்பர்கள் கேட்குறாங்க, சுவாமிஜி நாம இந்த மாதிரி இந்த பயிற்சிகளை மனவளக்கலை பயிற்சியை நாம ஏன் எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்குள்ள ஏன் இந்த பயிற்சியை கொடுக்க கூடாது அப்படின்னு மகரிஷிட்ட கேட்குறாங்க. மகரிஷி அதுக்கு சொல்றாங்க, நீ அதெல்லாம் வேண்டாங்க, அது வேணாம், நீங்க பேசாம நீங்களே எம்பி ஆகும் எம்எல்ஏ ஆகவும் வந்துருங்களேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அரசியல்வாதிகளுக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு பயிற்சி கொடுத்தா மக்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு மகரிஷி சொல்ற பதில், நீங்கெல்லாம் எதிர்காலத்தில் எம்பி ஆகும் எம்எல்ஏ வாக்களாகவும் வந்துருங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதில்ல பல விஷயங்கள் இருக்கு. நீங்க எப்பயுமே கவனிச்சு பாருங்க, மகரிஷிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு மனம் நோகும்படியாகவோ அல்லது எதிர்மறையாக அவர் பதில் சொல்ல மாட்டார். அதாவது அவருடைய பதில் மறுப்பாக சொன்னவருக்கு கேட்டவருக்கு மறுப்பாக இருக்காது. அதே நேரம் உண்மையை உணர்த்தாமலும் இருக்காது. இவர் என்ன கேட்கிறாரு, எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் நம்ம மனவளக்கலை யோகாவை பயிற்சி கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நேரடியா சொல்லாம அவர் என்ன சொல்றாரு, நீங்கெல்லாம் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நேரடியாக அவங்களுக்கு அப்படி கொடுக்காதீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லாம அதே நேரம் உண்மையை உணர்த்துறாரு. என்ன உண்மை இதுல உணர்த்துறாரு அப்படின்னா, எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் நம்ம போய் பயிற்சி கொடுத்தோம்னா என்ன ஆகும், அவங்க நமக்கு பலவிதமான தொந்தரவுகள் வரும். அதாவது அரசியல்வாதிகளை நம்ம அப்படியெல்லாம் அணுகக்கூடாது, தொந்தரவுகள் நமக்கு பலது வரும், நமக்கு பலவிதமான இடையூறுகள் வரும் அப்படிங்கிறத தானே உணர்ந்து நமக்கும் இப்படி உணர்த்துறாரு. ஏன்னா அவங்களுக்கு நல்லது செய்ய போய் நாம போய் பயிற்சி கொடுத்தோம்னா அவங்க நமக்கு கெடுதல் செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க எல்லாம் எம்பி ஆகும் எம்எல்ஏ ஆகும் வந்தீங்கன்னா அப்ப நீங்க எல்லாம் உண்மையை உணர்ந்து நீங்க நல்லாட்சி செய்வீங்க அப்படிங்கிறத. அப்பனா என்ன அர்த்தம், உள்ளுணர்ந்து உயிருணர்வு பெற்றவர்கள் தான் எதிர்காலத்துல பதவிகளுக்கு வரும் பொழுது அவர்கள் மூலமாகத்தான் சமுதாயம் வளம் பெறும். இப்ப இருக்கிறவர்களை மாற்றுவது நாமளாக அப்படி போய் முயற்சிக்க வேண்டாம். சிறுக சிறுக மனவளக்கலை அன்பர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது இதுல இருந்து ஒருவர் மேல வருவாரு, அவர் ஒரு ஆட்சியாளராக வருவாரு, அதுதான் சிறப்பான நிரந்தரமான நல்ல ஒரு முறை அப்படின்னு பல அர்த்தங்கள் இந்த பதில் இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, பேராசிரியர் கிருஷ்ணமுரளி ஈஸ்வர் அவர்கள் ஒரு முறை மகரிஷிட்ட கேட்கிறாங்க. ஆலியார்ல அப்பதான் ஆசிரமம் அமைச்சு 86ஆம் வருஷம் அந்த ஆசிரமத்தை அமைச்ச பொழுது மகரிஷிட்ட அவர் கேட்கிறாரு, நீங்க ஏன் பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுக்கறது இல்ல, நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாமே இந்த மனவளக்கலையை பரப்புவதற்கு அப்படின்னு. அப்போ மகரிஷி அதை சொல்றாங்க, இட் வில் ஸ்பாயில் அவர் என்டையர் ஐடியாலஜி அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இது அந்த பேராசிரியர் என்கிட்ட சொன்னது இது. ஸோ ஏன் இப்போ ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறது ஏன் இப்படி ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்திருமா, இட் வில் ஸ்பாயில் அவர் என்டையர் ஐடியாலஜி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த மகரிஷி இதுல எவ்வளவு தூரம் ஒரு தொடர் விளைவுகள் ஏற்படும், பாதகமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்க அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறது ஏன் அப்படி பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கன்னா, அதான் அடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க முன்னாடியே மன்றத்துல சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மகரிஷி தன்னுடைய 90வது பிறந்த நாள் ஆலியார்ல கொண்டாடினாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம அப்பதான் பெரிய அளவுல ஓரளவு பேனர் வச்சு அப்பதான் வேதாத்திரி மகரிஷின்னா யாரு அப்படின்னு பல ஊர்கள்ல வெளியில தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல வருடங்கள் மகரிஷி அவங்க எந்த ஒரு விளம்பரமும் மேற்கொள்ளல. அப்போ அரசியல்வாதிகளுக்கு போய் பயிற்சி கொடுக்கலாமே மகரிஷின்னு கேட்கும் பொழுது அதை மறுக்கிறாங்க மகரிஷி. பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம்னு சொன்னா அதையும் மறுக்கிறாங்க. எந்த ஒரு விளம்பரம் தானும் செய்யாம இருந்த மகரிஷி ஏன் இப்படி இருந்தாங்க, அப்ப அந்த காலத்துல அவருக்கு என்ன நடந்தது, அப்ப அவர் ஏற்கனவே அரசியல்வாதிகளுக்கு நான் சில கட்டுரைகளை எழுதி சில சீர்திருத்தங்களை செய்தேன் ஆனா நிலைக்கல அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பாயிண்ட்டுகளை நம்ம பின்னோக்கி போய் அந்த காலத்துல நம்ம போய் சிந்திக்கலாம். காலச்சக்கரத்துல கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போய் இப்ப பயணிக்கலாம். அரசியல் அரசாங்கம் அப்படின்ற 2 வார்த்தை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதனால நீங்க பலவிதமா வேற எதுவும் கற்பனைகள் எதுவும் சொல்ல வேணாம். நம்ம எந்த ஒரு கட்சியை பத்தியோ எந்த ஒரு தனிநபரோ தனி கட்சி தாக்குதலோ எதுவும் பண்ண போறதில்ல. அரசியல்ங்கிற வார்த்தையை சொல்றதற்கே என்ன ஆன்மீகவாதிகளுக்கு பயமாகத்தான் இருக்கும். அதனால தான் நம்ம தலைப்புகளோட அதை போடல. சரி, இப்போ ஒண்ணுன்னா போடலாம். மகரிஷி அந்த காலத்துல மக்களுடைய பண்பாட்டை அரசியல்வாதிகள் மூலமாக சீர்திருத்துவதற்கு என்னென்ன செய்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும். அதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே மகரிஷி
அவரு தான் ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னோ, தான் ஒரு தமிழ்நாட்டு குடிமகன் என்று, தான் ஒரு தமிழன் என்றோ எந்த இடத்திலும் சொல்லல. இது ஒரு முக்கியமான நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். மகரிஷி தன் வாழும் காலத்துல 2006 வரை 2006 வரை அன்பொழியில அன்பு மடல் எழுதுறாங்க. அதுல ஒவ்வொரு கடிதத்திலையும் அந்த முதல் பக்கத்துல அன்பு மடல்னு எழுதியிருப்பாங்க. அந்த கடிதத்துல நீங்க கீழே பார்த்தீங்கன்னா, உலக உலக குடிமகன் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. 2 எழுதுவாங்க மகரிஷி. ஒண்ணு உலக நல தொண்டன் அப்படின்னு, இப்படிக்கு உலக நல தொண்டன் வேதாத்ரி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா உலக குடிமகன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதே இது இங்கிலீஷ் அன்பொழி அப்படியே வந்தது. அதுல வேர்ல்டு சிட்டிசன் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. எந்த இடத்துலையும் இந்தியன் சிட்டிசன் அல்லது தன் தமிழ்நாட்டு குடிமகன் தமிழன் அப்படி என்று மகிழ்ச்சி எந்த இடத்துலையும் சொல்லல. இப்போ இப்ப இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி வருது. அப்போ நாட்டுப்பற்று, மொழிப்பற்று இதெல்லாம் மகரிஷிக்கு இல்லையா அப்படின்னா, நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் கூடாது அப்படிங்கிறதா மகரிஷிய ஒரு கொள்கை. இப்ப கூட இப்ப இந்தியா சீனா இந்த பிரச்சனையெல்லாம் பாக்குறோம். அப்ப நம்ம ஒரு குரூப்பா நிக்கிறோம், அவங்க ஒரு குரூப்பா நிக்கிறாங்க. அப்ப நாட்டுப்பற்று, இப்ப இந்த நாட்டுப்பற்று கூடாதுன்னு சொன்னா நம்மள என்ன சொல்லுவாங்க, தேசத்துக்கு விரோதமானவர்கள் அப்படின்னு. ஆனா மகரிஷி நாட்டுப்பற்று மொழிப்பற்று தவிர எதுலையுமே பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் மகரிஷி சொல்லுவாங்க. இப்ப நம்ம சொல்றோம், இப்ப நம்ம இந்தியா தான் என் நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இந்திய தேசத்தை தாண்டி அப்பால இருக்கக்கூடிய பங்களாதேஷ், சீனா, பாகிஸ்தான் இது போன்ற அமெரிக்கா இருக்கிற எல்லா நாட்டு மக்களையும் என்ன அர்த்தம், அவங்க அந்நியர்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. மகரிஷி இந்த இடத்துல மக்களுடைய பண்பாட்டை சீர் செய்வதற்காக ஒரு கவி எழுதுறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது எங்கள் நாடு என்று, இந்த கவியெல்லாம் ஞானக்களஞ்சியம் புக்ல இது இருக்கு, அதெல்லாம் நீங்க தேடி பாருங்க. எங்கள் நாடு என்று எவரும் பிரித்து சொல்ல இடமில்லாதவாறு ஏற்ற ஓருலக ஆட்சி காண்போம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. திரும்பவும் சொல்றேன், எங்கள் நாடு, இப்ப எங்கள் நாடுதான் இந்தியான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதே போல பாகிஸ்தான் அவன் சொல்லுவான் எங்கள் நாடு பாகிஸ்தான் சொல்லுவான். அப்போ இப்படி அவன் நாடுங்கிறான், நம்ம நாடுங்கிறோம். அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல போருக்கு உண்டான ஒரு பிணக்கத்திற்கு ஒரு விதை ஏற்பட்டுருது. அதைத்தான் மாதிரி சொல்றாங்க, எங்கள் நாடு என்று பிரித்து சொல்ல இடமில்லாதவாறு ஏற்ற ஓருலக ஆட்சி காண்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உலகம் மிகப்பெரியது. இந்த உலகம் மிகப்பெரிய உலகம். இந்த பரந்த உலகமே நமக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கும் பொழுது, ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒரு அற்ப நிலப்பரப்பு போய் என்னுடையது அப்படின்னு சொல்லணும்? இப்ப நம்ம இந்தியா, நம்ம என் நாடு அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்றோம், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கம் குஜராத்ல இருந்து அங்கிட்டு அஸ்ஸாம், அருணாச்சல் வரைக்கும் அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே நாம ஏன் நம்மளை சிறைப்படுத்திக் கொள்ளணும்? உதாரணமாக இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு என்னது? ரஷ்யா. ரஷ்யா தான் மிகப்பெரிய நாடு. நம்ம கூட குறுக்களவு 2000 கிலோமீட்டர் தான். காஷ்மீர்ல இருந்து இங்கிட்ட வர 2000 கிலோமீட்டர் தான். ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் ஒரு எண்டுல இருந்து உலக உருண்டையில இன்னொரு 2 வரைக்கும் வந்துடும். 10,000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது நீளம். அந்த நாட்டுக்குள்ளேயே பயணிக்கலாம். அப்பேற்பட்ட நாட்டை கூட நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய நாடுதான். ஆனா உலகத்துடைய பரப்பளவை கம்பேர் பண்ணும்போது அது சின்ன பகுதியா இருக்கும். இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க, நீ எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும், இது ரஷ்யனுக்கும் பொருந்தும், அமெரிக்காக்காரனுக்கும் பொருந்தும், எங்கள் நாடு என்று எவரும் பிரித்து சொல்ல இடமில்லாதவாறு ஓருலக ஆட்சி காண்போம். ஒரு சிறிய குறுகிய அற்ப நிலப்பரப்பை நாம் என்னது என்று கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இருக்கிற நாடுகள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரே நாடாக வரணும் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியுடைய எதிர்பார்ப்பு. அது கண்டிப்பா ஒண்ணு வரும். அது உலக சமாதானம்ங்கிற புக்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நீங்க தெரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ இந்தியா அப்படிங்கிற நாடு, இப்போ உதாரணமா நமக்கு ஒரு சுமார் 30 மாநிலங்கள் இருக்கு. இந்த இந்தியா அப்படிங்கிற தேசத்துல மகரிஷிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சாமி, இந்த மாதிரி எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஐநா சபை கீழே ஒரே உலக ஆட்சி வந்துடும் அப்படிங்கறத நீங்க எப்படி நீங்க நம்புறீங்க? எந்த நம்பிக்கையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அது மகரிஷி சொல்றாங்க, நம்ம இந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இந்தியாவுல எத்தனை தேசங்கள் இருந்துச்சு அப்படின்னா சுமார் 500 சமஸ்தானங்கள் இருந்தது. தமிழ்நாட்டிலேயே சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படின்னால இருந்து, பல்லவ நாடு எல்லாம் இருந்தது. அதுக்கு உள்ளேயும் பாத்தீங்கன்னா சிவகங்கை சமஸ்தானம், புதுக்கோட்டை சமஸ்தானம், அப்படி திருவாங்கூர் சமஸ்தானம், எத்தனையோ இருந்தது. அப்போ இவ்வளவு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சுமார் 500 நாடுகள் சேர்ந்து இன்னைக்கு ஒரே தேசம் ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரிதான் காலம் இரையாற்றுடைய திட்டமே என்னன்னா, இது போக 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 நாடுகளுடைய எல்லை கோடுகள் எல்லாம் மறைந்து ஒரே ஒரு ஆட்சியாக மாறும் அப்படின்னு மகரிஷியுடைய கணிப்பு. அது நடக்கத்தான் போகுது. சரி, அந்த வகையில இந்த 500 நாடுகள் ஒன்று சேர்ந்துதான் இன்னைக்கு நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்துருச்சு. சரி, சுதந்திரம் அடைந்த பிறகு
மகரிஷி காலத்துல தமிழ்நாட்டுல அரசியல் ரீதியான சில போராட்டங்கள் நடந்தது. அது என்ன அப்படின்னா, அந்த கால பழைய மனிதர்களுக்கு தெரியும், இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு. அதுக்கடுத்து தமிழ்நாடு தனி நாடாக ஆகணும் அப்படின்னு போராட்டம் நடந்துச்சு. இந்த 2 போராட்டங்களும் மகரிஷியோடைய வாழ்நாள்ல சமகாலத்துல நடந்தவை. இது 1947ல நமக்கு சுதந்திரம் நமக்கு கிடைக்குது. மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆரம்பித்தது எப்போ? 1958ல. ஆனால் அன்பொழி, மகரிஷி அன்பொழியை ஆரம்பித்தது அதற்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. சுமார் 1950, 51 நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை. அப்போ இருந்தே மகரிஷி அன்பொழிங்கிற இந்த மாத இதழை நடத்திக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் கையெழுத்து பிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. கையெழுத்து பிரதி அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு ஈரோடு பதிப்பகத்துல பிரிண்ட் ஆகி அச்சாகி நமக்கு எல்லாம் வருது. இப்பதான் கொரோனா டயத்துல நமக்கு வரல இப்போ. மற்றபடி அங்க ஒரு பதிப்பகத்துல பிரஸ் ஆகி வருது. ஆனா அவர் காலத்துல அன்பொழி அப்படிங்கிறதுக்கு பதிப்பகம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சங்கமே, உலக சமுதாய சேவை சங்கமே ஒரு குடிசையில கதவு இல்லாம தான் நடந்துகிட்டு இருந்தது கூடுவாஞ்சேரியில. பதிப்பகத்துக்கு கையெழுத்து பிரதியாக வெளியிட்டாங்க அன்பொழியை. கையெழுத்து பிரதி அப்படின்னா அவரே கைப்பட எழுதுவாங்க. அன்பு மடல் உள்பட எல்லா கட்டுரைகளும் அவரே எழுதி, உதாரணமாக அன்பொழி ஒரு 20 பக்கம் அப்படின்னா 20 பக்கத்தை அவரே உட்கார்ந்து எழுதுவார். இதே மாதிரி ஒரு 50 புக்கு, 50 அல்லது 100 அவர் எழுதி கையெழுத்து பிரதி அப்படி சொல்லுவாங்க. இப்படி இந்த கொண்டு வருவதற்கு முயற்சித்தார்கள். ஒரு சிலவற்றில வெற்றியும் கண்டாங்க. அந்த வகையில முதல் சீர்திருத்தம் மகரிஷி தம் மக்களுடைய பண்பாட்டுல சீர் செய்வதற்கு முயற்சித்தது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து பிரிந்து போகாமல் இந்தியாவு கூடயே சேர்ந்து தொடர்ந்து இருக்க தக்க வைப்பதற்கு மகரிஷி கவி வழியில, கருத்து வடிவில பல போராட்டங்களை மகரிஷியே செய்தாங்க. இப்ப நான் சொல்ற தகவல் எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாவும் இருக்கலாம், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கூட நினைக்கலாம். நம்ம ஒவ்வொன்றும் ஆதாரத்தோட தான் பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு ஆச்சரியமெல்லாம் இருக்காது. அந்த வகையில தமிழ்நாடு அந்த அந்த வரலாறை மட்டும் சொல்லிட்டு மகரிஷியுடைய கவிக்குள்ள நம்ம போயிடலாம். 1947ல இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அப்போ வல்லபாய் படேல் தலைமையில எல்லா சமஸ்தானங்களும் ஒன்றியமைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுல இருந்த சில அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்க, இந்தியாவோட நாங்க சேர்ந்து இருக்க மாட்டோம், நாங்க தனி நாடாக போறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, தமிழனுக்கு தனி பெருமை உண்டு, திருக்குறள் நாங்க எழுதணும் அப்படின்னு பல விதமான மக்கள் அப்படியே பிரெயின் வாஷ் பண்றாங்க. அப்படி உண்மையாவே இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய கருத்துப்படி தமிழ்நாடு தனி நாடாக ஆகி இருந்தால் இன்னைக்கு நாம ஆந்திராவுக்கு போக முடியுமா? கர்நாடகாவுக்கு போக முடியுமா? நோய் தொற்று இருக்கனால இன்னைக்கு நம்ம எங்க போக முடியாம இருக்கிறோம். இது இல்லாத பட்சத்துல நம்ம போய் வந்துகிட்டு இருந்தோம். பெங்களூருக்கு, திருப்பதிக்கெல்லாம் நம்ம போக முடியுமா? பாஸ்போர்ட் விசா தான் இருக்கும். அது இருந்தா மட்டும்தான் போக முடியும். அப்போ வியாபாரம், பொருளாதார தடங்கள், பயண தடங்கள் இப்படி பல வகையில ஏற்படும். அப்போ தமிழனுக்கு தனியே ஒரு பெருமை உண்டு, எங்களுக்கு தனி நாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாநிலத்துல 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 20 வருஷங்கள் போராட்டம் நடந்தது. 1947ல இந்த போராட்டம் ஆரம்பிச்சு இந்தி எதிர்ப்பு பிளஸ் தனித்தமிழ் நாடு அப்படின்னு கேட்டாங்க. 57, 67 வரைக்கும் 20 வருடங்கள் போராட்டம் நடந்து அதுக்கப்புறம் அதுல தோல்வி அடைந்து வெற்றி கிடைக்காதனால 1967ல இந்த தனி தமிழ்நாடுங்கிற கோரிக்கை கைவிடுறாங்க. இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஓரளவு வெற்றி மட்டும் அரசாங்கத்துல அவங்க அரசியல்வாதிகள் அடைகிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள்ல ஹிந்தி கிடையாது. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்ப நீங்க கேரளா போனீங்க, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மொழி கற்பிக்கப்படும். என்ன, இப்ப ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும், தெலுங்கு இருக்கும், ஹிந்தி 3 இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல இங்கிலீஷும் தமிழ் மட்டும்தான். அன்னைக்கு ஏற்பட்ட அந்த அதோடைய தாக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் அரசு பள்ளிகள்ல ஹிந்தி கிடையாது. சரி, அப்போ தனிநாடு கோரிக்கையை தோல்வி அடைஞ்சு 1967ல அந்த கோரிக்கையை கைவிடுறாங்க. கோரிக்கையில கைவிட்டதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் 68ஆம் வருஷம் இந்த மாநிலத்திற்கு பெயர் மாத்துறாங்க. என்ன அப்படின்னா, மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்தது. மதராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்த நம்முடைய மாநிலத்திற்கு பேரு தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இதுதான் அதனுடைய வரலாறு. சரி, இதுல மகரிஷியுடைய பங்களிப்பு என்ன, மகரிஷி என்ன செஞ்சாங்க அப்படின்னா,
இது போன்ற போராட்டங்களை மகிழ்ச்சி கண்டித்தாங்க. அந்த கண்டித்த கவியை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. இவங்க ஏன் தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படின்னா, தலைமைக்கே பேராசை உளத்தில் கொண்டு தலைமைக்கே பேராசை உளத்தில் கொண்டு தனிநாடு கோருகின்றார் சுயநலத்தார். நிலைமைக்கு சாதகமாய் திட்டமிட்டு நிந்தித்து பிறமொழியை தூற்றுகின்றார். அலையலையாய் மக்கள் பிறமொழியை பயின்றால் ஆபத்து வரும் அவர்கள் கொள்கைக்கு என்று விலை பேசி கலை விற்போர் சூழ்ச்சி கண்டு விழித்துக் கொள்வீர் வாழ்வின் நலனை காக்க. இதான் மகரிஷி எழுதிய அரசியல் கவி. இன்னைக்கு இப்ப ஒரு விளம்பரம் கூட செய்ய வேண்டாம், அப்ப எம்பிக்கு எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி கூட கொடுக்க வேணாம்னு சொல்ற மகரிஷி அரசியல்வாதிகளுக்கு நேரடியாகவே கையெழுத்து பிரதியாக எழுதி இந்த கவிகளை அனுப்புனாங்க. இதனால மகரிஷிக்கு அக்காலத்துல பல எதிர்ப்புகள் வந்ததாக தகவல். அதன் காரணமாகவே மகரிஷி சம்பந்தப்பட்ட யோகா சம்பந்தப்பட்ட எதையுமே பத்திரிகை துறைகளை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருந்ததாகவும் உறுதி செய்யப்படாத தகவல் இருக்கு. அது மகரிஷி மறைவுக்கு பிறகுதான் அது நீங்கதாகவும் சொல்றாங்க. உறுதியான தகவல் கிடைக்கல. ஆனா மகரிஷி இந்த ஆரம்ப கால போராட்டத்துக்கு அப்புறம் பல வருடங்கள் இறுதி வரைக்கும் மௌனமா தான் இருந்திருக்கிறாங்க. தன்னுடைய 90வது பிறந்த நாள் அப்பதான் 96ல மகரிஷி இறக்குறாங்க. 90 அப்போ கிட்டத்தட்ட ஒரு இறப்புக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடிதான் விளம்பரம் செய்யவே மகரிஷி சம்மதிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு விதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு யூகிக்கலாம். இப்ப இந்த கவியை நான் இப்ப உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். தலைமைக்கே பேராசை உளத்தில் கொண்டு தனிநாடு கோருகின்றார் சுயநலத்தார். இவங்க ஏன் தமிழ்நாடு தனிநாடா வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க பிரதமர் ஆயிடலாம்ல, தமிழ்நாட்டு பிரதமர், தமிழ்நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிடலாம்ல, பிரதமர், துணை பிரதமர், ஜனாதிபதி அப்படின்னு ஆகிடலாம் பாத்தீங்களா? அதுக்காக தான். தலைமைக்கு தான் பேராசை உளத்தில் கொண்டு தனிநாடு கோருகின்றார் சுயநலத்தார். அடுத்த வரி மகரிஷி என்ன சொல்றாங்க? நிலைமைக்கு சாதகமாய் திட்டமிட்டு நிந்தித்து பிறமொழியை தூற்றுகின்றார். இதுல என்ன நிலைமைக்கு சாதகமாயின்னு மகரிஷி சொல்றாங்கன்னா, அப்பதான் நாடு சுதந்திரம் அடையுது. நாட்டுல பலவிதமான குழப்ப சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில மக்களை தனியா பிரிச்சு கூட்டு போய் நம்ம தனியா ஜனாதிபதி ஆயிடலாம், பிரதமர் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அதுக்கு அவங்க கையில எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னா மொழி போர் அப்படின்னு அவங்க பேர் வச்சாங்க. அதை ஹிந்தி மொழி எதிர்ப்பு அப்படின்ட்டு. அதுதான் நிலைமைக்கு சாதகமாய் திட்டமிட்டு நிந்தித்து பிற மொழியை தூற்றுகின்றார். அப்போ அவங்களுடைய திட்டம் என்ன? இந்தியை எதிர்க்கணும். ஏன் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்த நாடு இன்டகிரேட் ஆகணுங்கிறது இப்ப தேசிய மொழி எல்லா மாநிலத்திலும் வரணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க. அப்போ இதை காரணமா பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு கொண்டு போயிடுவோம் நாம அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த நிலைமைக்கு சாதகமாய் திட்டமிட்டு நிந்தித்து பிற மொழியை தூற்றுகின்றார். சரி, ஏன் அவங்க இந்தியை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அடுத்த வரியில மகரிஷி சொல்றாங்க, அலையலையாய் மக்கள் பிற மொழி பயின்றால், இந்த இடத்துல நீங்க ஹிந்தி பயின்றால் வச்சுக்கோங்க, அலையலையாய் மக்கள் பிற மொழி பயின்றால் ஆபத்து வரும் அவர்கள் கொள்கைக்கு என்று. ஆபத்து வரும் கொள்கை என்ன? அவங்க ஜனாதிபதி ஆகணும், பிரதமர் ஆகணும் அப்படின்னா மக்களை தனியா பிரிச்சு கூட்டு போகணும். எதை பயன்படுத்தி கூட்டு போக முடியும்? மொழியை காமிச்சுதானே கூட்டு போக முடியும். நம்ம தமிழர், அவங்க எல்லாம் வட மாநிலத்தவர் அப்படின்னு தானே சொல்ல முடியும். அப்போ இவன் நம்ம ஆட்களும் நம்மளும் தமிழர்களும் ஹிந்தி படிச்சுட்டா நம்ம 2 பேரும் சமம் ஆயிடுவோம்ல. அப்ப நமக்கு எப்படி ஹிந்தி மேல எதிர்ப்பு ஒரு வெறுப்பு வரும்? அப்போ அது ஆரம்பத்திலேயே தடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக நிலைமைக்கு சாதகமாய் திட்டமிட்டு நிந்தித்து பிற மொழியை தூற்றுகின்றார் அப்படி. கடைசியா ஒரு 2 வரி என்ன சொல்றாங்க? விலை பேசி கலை விற்போர் சூழ்ச்சி கண்டு விழித்துக் கொள்வீர் வாழ்வின் நலனை காக்க அப்படி. இப்போ நம்மளை ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் நம்ம நாட்டை மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்திலும் சரி, எல்லா நாடுகளையும் சரி, அரசியல்வாதிகள் இப்படிதான் இருப்பாங்க. விலை பேசி கலை விற்போர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல எவ்வளவு வார்த்தைகள் மகரிஷி அழுத்தமா அப்படி எழுதியிருப்பாங்கிறத நம்ம தான் சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். விலை பேசி கலை விற்போர் சூழ்ச்சி கண்டு. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சூழ்ச்சி தான் நடந்திருக்கு அப்படின்னு எழுதுறாங்க. இது ஒண்ணு. சரி, அப்ப இந்தியா கூட தான் நம்ம சேர்ந்து இருக்கணும். ஓகே, அதனால இன்னைக்கு எவ்வளவு நமக்கு நன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே நாடு இன்னும் நம்ம உலகமே ஒரே நாடாக இருந்தா நம்ம அமெரிக்கா போறதுக்கு பாஸ்போர்ட் விசா வேண்டியதில்லை. பாகிஸ்தான் சீனான்னு தனித்தனி ராணுவம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ உலகமே ஒன்றுபட்டு கொண்டே வரும் பொழுது தனியா நாடுகள் பிரியக்கூடாது. இதுதான் மகரிஷி கருத்து. சரி, அடுத்து அப்ப நாட்டுப்பற்று கூடாதுங்கிறது மகரிஷி சொல்லிட்டாங்க. சரி, இப்ப மொழிப்பற்று பத்தி பேசுவோம். மொழிப்பற்று மொழிப்பற்று இருக்கலாமா கூடாதா அப்படின்னா, மொழிப்பற்றும் கூடாது. எதன் மீதும் பற்று அல்லது வெறி இருக்கக்கூடாது. திருக்குறள்ல என்ன இருக்கு? பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு தான் இருக்கும். பற்றுக
பற்றற்றான் பற்றினே அப்படின்னு தான் இருக்கும். அது ஆனா நாம அதை விட்டுட்டு நாட்டுப்பற்று, மொழிப்பற்று அப்படின்னு குறுகிய எல்லையிலேயோ ஒரு மொழியிலேயே போய் சிக்க கூடாது. சரி. அது எப்படிங்க நம்ம சின்ன வயசுல இருந்து தமிழ் மொழியை படிச்சிருக்கிறோம். இப்ப 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 கூட இந்த ஜூம் கிளாஸ் நம்ம தமிழ்ல தான் நீங்க பேசுறீங்க. தமிழ்ல தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அப்ப தமிழ் மொழி எவ்வளவு இனிமையாக இருக்கு. பாரதியார் கூட சொன்னாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இப்படி எல்லாம் சொன்னாரு. ஆனா நீங்க மொழிப்பற்று கூடாதுங்கிறீங்களே அப்படின்னு மகரிஷி இது நீங்க இந்த மகரிஷியோட இந்த சிந்தனையை பார்த்து கூட நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையாகவே மகரிஷி அவங்க மொழியை பத்தி சில கவிகளை எழுதியிருக்கிறாங்க. பொதுவா நம்ம தமிழ் மொழியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தமிழ் அன்னை அப்படின்னு தானே சொல்லுவோம். கேரளானா அவன் மலையாள அன்னை அப்படிம்பாங்க. மதுரையில கூட தமிழ் அன்னைக்குன்னு தமுக்கம்ல ஒரு சிலை கூட உண்டு. ஆனா உண்மையாகவே தமிழ் அன்னை அப்படின்னு யாரும் கிடையாது. அதே போல தாய்மொழி அப்படிங்கிறது கிடையாது. மகரிஷி தாய்மொழிங்கிற வார்த்தைக்கு மகரிஷி விளக்கம் சொல்றாங்க. ஒரு குழந்தை தாய் வழியாக அந்த மொழியை கற்றுக்கொள்வதனால, தாய் வழியாக அந்த மொழி வந்ததுனால தான் அது தாய்மொழி அப்படின்னு பெயர் பெற்றதை தவிர, மொழி நமக்கு தாய் கிடையாது. இதை நல்லா நீங்க இந்த விளக்கத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு குழந்தை தாய் வழியாக ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறது. அதன் காரணமாக தான் தாய்மொழி என்று வந்ததே தவிர மொழி நமக்கு தாய் கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு ஆளே கிடையாது. தமிழ் அன்னை அப்படிங்கிற ஒரு பெண்மணியோ யாருமே கிடையாது. சரி, அப்புறம் மொழின்னா எங்கங்க எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு எல்லாம் நம்ம பெருமைகளெல்லாம் அரசியல்வாதிகள் சொல்லி இருக்கிறாங்களே அப்படின்லாம் நம்ம நினைப்போம். உண்மையாகவே மகரிஷி என்ன சொல்றாங்க, நீங்க ஹிந்தியை எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க, தமிழ்ல விரும்பணுங்கிறீங்க. இத மகரிஷி சொல்றாங்க ஒரு கவியில, உச்சரிப்பாய் நாவசைந்து எழுந்த ஒளி உருவான உச்சரிப்பாய் நாவசைந்து எழுந்தது ஒளி உருவான வரி எழுத்து உருவான எழுத்து வரி வடிவம் எச்சப்தம் யாருக்கு விளக்கு யாருக்கு சொந்தம் அப்படின்னு. அதாவது உச்சரிப்பாய் அசைந்து எழுந்தது ஒளி, அதாவது சவுண்டு. இப்ப நம்ம உச்சரிக்கிறோம். இப்ப தமிழ் வார்த்தைகளை நான் பேசுறேன்னு நீங்க கேக்குறீங்க. இது எப்படி வருது? உச்சரிப்பாய் அசைந்துதான், நாக்கு அசைந்துதான் அந்த ஒளி எழுது, நீங்க அதை கேக்குறீங்க. அடுத்து உருவான எழுத்து வரி வடிவம், வரி அவன் தரையில அந்த காலத்துல கல்லால எழுதி அதை அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முயற்சிக்கும் பொழுது எழுத்து வரி வடிவம் வந்துருது. இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க. உச்சரிப்பாய் அசைந்து எழுந்தது ஒளி, உருவான எழுத்து வரி வடிவம், எச்சப்தம் யாருக்கு விளக்கு யாருக்கு சொந்தம். இப்போ இந்த இடத்துல மகிழ்ச்சி இந்த மொழி பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. ஹிந்தி மொழி என்னுடைய என்னது இது அந்நிய மொழி, ஹிந்தி மொழி அந்நிய மொழிங்கிறோம், தமிழ் மொழி என்னுடைய மொழிங்கிறோம். இதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. சவுண்டுங்கிறது நாக்கு அசைஞ்சு வருதுப்பா, கல்லால எழுதி காமிச்சு அப்படி வந்ததுதான் வரி வடிவம், எழுதி எக்ஸ்பிரஸ் பண்ணதுதான். இதுல எது யாருக்கு விளக்கு யாருக்கு சொந்தம்? இந்தி அந்நிய மொழி அப்படிங்கிறோம், அது யாருக்கு விளக்கு? நாக்கு அசைஞ்சா, சரியான உச்சரிப்புல அசைஞ்சா நம்மளும் அதே ஹிந்தியை பேசலாமே. சரி, அடுத்து யாருக்கு சொந்தம்னு கேக்குறாங்க மகரிஷி. யாருக்கு சொந்தம்? நம்ம தமிழ் மொழி பேசுறோம். இப்ப நம்ம எல்லாரும் தமிழ் மொழி பேசுறோம், வீட்டுல வெளியில பேசுறோம். அதுக்காக தமிழ் மொழி நமக்கு சொந்தமாயிருமா? நம்ம மொழி அப்படிங்கிறது என்ன? ஒரு கம்யூனிகேஷன் டூல், அவ்வளவுதான். அப்போ இதுல யாரும் பற்று வைத்துக் கொள்ளக்கூடாது, எதையும் வெறுக்கவும் கூடாது அப்படிங்கிற. சரி, இந்த கவிக்கு அடுத்த 2 வரி மகிழ்ச்சி சொல்றாங்க. நாம் பயன்படுத்தும் பல பொருளும் பலரால் செய்யப்பட்டு இன்று நம்மது என்போம், இன்று நம்முடையது என்போம். ஏன் நம் வாயில் எழும் ஒளி அந்நியர் உடையதாகும். எவ்வளவு அற்புதமாக ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட மகிழ்ச்சி எழுதியிருக்காங்க பாருங்களேன். நாம் பயன்படுத்தும் பல பொருளும் பலரால் செய்யப்பட்டு இன்று நம்முடையது என்போம். உதாரணமாக இப்ப நம்ம இந்த போன் வச்சிருக்கிறோம், நம்ம எல்லாரும் இந்த ஜூம் கிளாஸை இந்த போன்ல தான் அட்டெண்ட் பண்றோம். இன்னைக்கு இந்த குரூப்ல இருக்கிற யாராவது, நான் உள்பட யாராச்சும் இந்த போனை நாம தான் செஞ்சோம்னு சொல்ல முடியுமா? நம்மள கடையில இன்னொருத்தர் செஞ்சு வாங்கினதானே. அப்போ நம்ம போனு, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே, சிம் கார்டு எல்லாமே இன்னொருத்தர் உற்பத்தி செஞ்சு நம்ம வாங்கியிருக்கிறோம். இதைத்தான் மாதிரி சொல்றாங்க. நாம் பயன்படுத்தும் பல பொருளும் பலரால் உற்பத்தி செய்யப்பட்டு இன்று நம்முடையது என்போம். இது இன்னைக்கு என் போனு, என்னுடைய சிம் கார்டு, என்னுடைய ஹெட்போனு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா உண்மையாவே அவங்க மற்றவர்களால தான் உற்பத்தி செய்யப்பட்டு, நம்ம செய்யலையே. நம்ம செய்யாத பொருள் நமக்கு எப்படி சொந்தமாகும்? சரி, அப்படி இன்னொருத்தர் செஞ்ச பொருளே நீ உன்னோடதுங்கிற அடுத்த மாதிரியே சொல்றாங்க. ஏன் நம் வாயில் எழும் ஒளி அந்நியர் உடையதாகும். இப்ப தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்கிறோம். உன் பேர் என்ன அப்படின்னு அவனுக்கு தமிழ் தெரிஞ்சா நம்ம தமிழ்ல கேட்கிறோம், உன் பெயர் என்ன அப்படின்னு.
இதே அவனுக்கு ஹிந்தி தான் தெரியுதுன்னா நம்மளுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டு துமாரா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்டா என்ன குறைஞ்சிரும்? இங்கதான் மரிசி சொல்றாங்க. ஐயோ நான் துமாரா நாம் கியா ஹேன்னு சொல்ல மாட்டேன், அது அந்நியர் மொழி அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் மரிசி சொல்றாங்க. இப்ப அந்நியர் உற்பத்தி பண்ண பொருள், ட்ரெஸ், போன் முதற்கொண்டு நீ உன்னோட பொருளுங்கிற, உன் வாயில உன்னுடைய நாக்கு அசைஞ்சுதானே நீ துமாரா நாம் கியா ஹேன்னு இந்தியில கேட்கிற, அது எப்படி அந்நியருடைய சொல்லுன்னு சொன்னோம், நீ தானே பேசுற அப்படிங்கிற. சோ மக்களுடைய பண்பாட்டை இப்படி சீர் செய்வதற்கு மகிழ்ச்சி இப்படி கவிகள் மூலமாக முயற்சி பண்றாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப இதெல்லாம் இப்ப அரசியல்வாதிகளுக்கு தானே எழுதுனாங்க, இது எப்படி மக்களுடைய பண்பாட்டை சீர் சமையதற்கு மகிழ்ச்சி எழுதுனாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மக்களை ஆள்வது யாரு? அரசியல்வாதிகள் தானே. இன்னொன்னு, அரசியல்வாதிகள் வானத்துல இருந்து எல்லாம் வந்துடுறல. அரசியல்வாதிகள் மக்கள்ல இருந்து ஒருத்தர் தான் வர்றாங்க. ஒரு மகிழ்ச்சி ஒரு கவியில சொல்லுவாங்கல்ல, வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும் அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு கூட்டு போயிடலாம், மொழிகளை எதிர்க்கணும் அப்படின்னு இப்படி இவ்வளவு பிளான் பண்ணி கொண்டு போறாங்கன்னா, மக்களுடைய அறிவு நிலை அவ்வளவுதான். நம்ம மக்களுடைய அறிவு நிலை, பண்பாட்டு நிலை முன்னேறாம இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் முட்டாளா இருக்கும்போது இதுல இருந்து ஒரு முரடன் தானே முட்டாளா, அவன் தானே ஆட்சியெல்லாம் வருவான். அப்போ மக்களை மாற்றணும் அப்படின்னு பிற்காலத்துல மகிழ்ச்சி முயற்சி பண்ணி, அப்ப யாரு நீங்க எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்க வேணாம், நீங்க எல்லாம் பயிற்சி பண்ணி இந்த எண்ணிக்கை கூடி இதுல இருந்து ஒரு எம்எல்ஏ வரணும்னு சொல்லி அந்த பிற்காலத்துல மகிழ்ச்சி அந்த முடிவுக்கு வர்றாங்க. அப்போ மகரிஷி இது போன்ற கவிகள் எல்லாம் எழுதிய காலகட்டத்துல அவரே அகத்தாய்வு பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு சில பல இடங்களில் தோல்வியும் மகரிஷிக்கு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் இல்ல, ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் உயிர் உணர்வை ஏற்படுத்தி அவனுக்கு அகத்தாய்வு, அவனுக்கு தவம் பிளஸ் இந்த தத்துவ தெளிவு இதெல்லாம் கொடுத்துதான் ஒருத்தனை பண்பாட்டை மாற்ற முடியுமே தவிர அரசியல்வாதிகள் மூலமாக மாற்றம் செய்தால் அது தோல்வியில தான் முடியும் அப்படிங்கறத அது தோல்விங்கிறத விட பெருமளவு தோல்வியில தான் அது முடியும். ஒரு சில வெற்றி தான் அதுல கிடைக்கும். ஆனா இந்த ரெண்டு விஷயம், தனிநாடு அல்லது இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல மகரிஷி இந்த கவிகளை எழுதுனாங்க. அது இறைவனுடைய அருளால என்ன ஒரு நன்மை கிடைச்சதுன்னா, கடைசி வரைக்கும் தனிநாடு இந்தியாவை விட்டு நாம தனியாக பிரிஞ்சு போகாம நம்ம சேஃப்டியா இந்தியாங்கிற ஒரு பெரிய நாட்டோட நம்ம இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய நன்மை தான். இது குருவுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்புறம் மகரிஷி இன்னொரு கவி எழுதுறாங்க. சரிங்க, அரசியல்வாதிகளே நீங்க ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு தனி நாடா போயிருச்சு, போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு தனியானால் தலைவர்களுக்கே லாபம் உண்டு. தமிழ்நாடு தனியானால் தலைவர்களுக்கே லாபம் உண்டு, மக்களுக்கு இல்லை. அப்புறம் அதுல அடுத்த வரி சொல்றாங்க, சென்னை மக்கள் மதுரை மக்கள் சென்னை மக்களை வடவர்னா வடக்கு தேசத்து மக்கள், மதுரை மக்கள் சென்னை மக்களை வடவர் என்று சொல்லி பாண்டிய நாட்டை தனியாய் கேட்பர். இது சமயம் சேரரும் சோழரும் தனி நாடு வேண்டும் என்றே நிற்பர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எவ்வளவு மகிழ்ச்சி சிந்திச்சிருக்கிறாருங்க பாருங்க. தமிழ்நாடு தனியானால் தலைவர்களுக்கே லாபம் உண்டு, மக்களுக்கு இல்லை. மதுரை மக்கள் சென்னை மக்களை வடவர் என்று சொல்லி பாண்டிய நாட்டை தனியாக கேட்பர். இது சமயம் சேரரும் சோழரும் தனி நாடே, எங்களுக்கும் தனி நாடே வேண்டும் என்று நிற்பர். இதற்கிடையில தமிழ்நாடு இன்னும் பல துண்டுகளாக மாறாது என்று என்ன நிச்சயம் அப்படின்னு. பொருளாதார வியாபார தடங்குகள் உண்டாகும். கடைசி வரையில எழுதியிருப்பாங்க, தமிழ்நாடு தனியானால் தரித்திரமே மேலோங்கும். ஒரு மகான் எப்படி அவர் வாயில இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்கன்னா எவ்வளவு சிந்திச்சு எழுதியிருப்பாங்க பாருங்க. தமிழ்நாடு தனியானால் முதல் வரி என்ன, தலைவர்களுக்கு லாபம் உண்டு, கடைசி வரி தமிழ்நாடு தனியானால் தரித்திரமே மேலோங்கும் எழுதியிருப்பாங்க. அப்போ எவ்வளவு பெரிய தரித்திரம் மேலோங்கியதுல இருந்து நம்மள ஒரு இந்தியாங்கிற மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போட நம்ம தொடர்ந்து நீடிக்க வச்சு குருவுடைய அருள் ஆற்றல் நம்மளை காப்பாத்திருக்கு அப்படின்னு பாருங்க. சரி, இது ஒரு பெரிய பிரச்சனைகள். இதெல்லாம் மகிழ்ச்சி அந்த ட்ரை பண்ணி ஓகே, அவருடைய ஆசீர்வாதத்தால இதெல்லாம் நடக்காம போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்வோம். சரி, மகரிஷி முயற்சித்து வெற்றி கண்ட ஒரு சில சம்பவங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். அப்போ தமிழ்நாடு தலைநகரம் இப்ப இருக்கிற மாதிரி சென்னையில தான் இருந்தது. சட்டப்பேரவையும் பாத்தீங்கன்னா சென்னையில தான் இருந்தது. அப்போ அரசியல்வாதிகள் ஒரு கட்டத்துல அந்த வெயில் காலத்துல சம்மர்ல என்ன முடிவு பண்றாங்க, வெயில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சட்டப்பேரவையை மட்டும், அதாவது இந்த அசம்பிளியை மட்டும் ஊட்டிக்கு மாத்தணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதை பற்றி மகிழ்ச்சி எழுதிய கவி எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா படித்தது நல்ல உறுதியான ஞாபகம் இருக்கு. இது மாதிரி ஊட்டிக்கு மாற்றணும் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கும் பொழுது மகிழ்ச்சி அப்போ சில கவிகள் எழுதுறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி மக்களே இங்க வெயில்ல எல்லா மாவட்டங்களையும் இப்படி வெயில்ல அவங்க இருக்கும் பொழுது அரசியல்வாதிகளை மட்டும் இப்படி சொகுசு வாழ்க்கைக்காக இப்படி ஊட்டிக்கு போய் சட்டப்பேரவையை மாத்தணும் அப்படின்னு நினைப்பது சரியா
அப்படின்னு கண்டித்து ஒரு கவி எழுதி அதை அந்த காலத்துல அரசாங்கத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப யாருடைய ஆட்சின்னு எனக்கு சரி ஞாபகம் இல்ல. மேபி இந்த ராஜாஜி பக்த அந்த காலம் அல்லது காமராஜர் ஆட்சியான்னு தெரியல. அப்போ எழுதுறாங்க. இது ரீச் ஆகி அதை அவர்கள் படித்து அதுக்கப்புறம் ஊட்டிக்கு சட்டப்பேரவை மாத்தணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை கேன்சல் பண்றாங்க. இதை மகிழ்ச்சி ஒரு கட்டுரையை சொல்றாங்க. அந்த காலத்துல இப்படி முயற்சி பண்ணா நான் எழுதினேன் அப்படின்னு. இப்படி ஒரு சில வெற்றிகள் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. மகரிஷி அரசியல்வாதிகளுக்கு செய்யக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு மக்களுக்கு விளைவுகள் நல்ல நல்ல விளைவுகள் வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை சரிப்படுத்தினா இவங்களை சரியாயிருவாங்க அப்படின்னு தான் மகரிஷி எப்படி பிளான் பண்ணாங்க. சரி, இது ஒரு சிறு வெற்றி. மகரிஷி இன்னொரு வெற்றி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டிரைவிங் நைட்டு டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா, இந்த லாரி எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டும் பகல் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை அந்த காலத்துல மகரிஷி சிந்திச்சு இரவு நேரத்துல லாரிகள் ஓடக்கூடாது, இரவு 9 மணி 10 மணிக்கு மேல நம்ம லாரிகள் இயங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கவி பிளஸ் கட்டுரையும் எழுதி அரசாங்கத்துக்கு அனுப்புறாங்க. நீங்க நினைக்கலாம், இதுல எனக்கு இருக்கு ஆச்சரியம் இருக்கு. இப்ப நைட் எல்லாம் லாரிகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நைட் லாரிகள் ஓடினா என்ன, சரக்கு போக்குவரத்து இருந்தா என்ன அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதுல மகரிஷி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு அந்த லாரி டிரைவர்கள், சரக்கு வாகன டிரைவர்கள் அவர்கள் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விளக்கத்தை சொல்லி அதை கட்டுரையாக எழுதி அனுப்பி அதுல வெற்றியும் கண்டாங்க. அது என்ன விளக்கம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது பாருங்க, விபத்து நடக்குது இல்ல, விபத்துகள் எல்லாம் பெரும்பாலும் எப்ப நடக்கும் பாருங்களேன், நடுராத்திரி தான் நடக்கும். எப்போ 12 மணி 1 மணி 2 மணி அந்த மாதிரி 3 மணி அந்த மாதிரி நேரத்துல தான் பெரும்பாலும் ஆக்சிடென்ட் நடக்கும். இரவு நேரத்துல யாரு அதிகமா போக்குவரத்துல ஈடுபட்டிருப்பது? இந்த சரக்கு வாகன போக்குவரத்து தானே. அப்போ இரவு நேரத்துல ஏன் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்குது அப்படின்னு மகரிஷி ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிவியல் பூர்வமான உண்மைய அந்த காலத்திலே கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த அறிவியல் பூர்வமான உண்மை என்னன்னா, இப்போ ஏன் கரெக்டா நடுராத்திரி ஏன் அந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறதையும் நல்லா சிந்திங்க. அவருடைய பதில் உங்களுக்கு உங்க அறிவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதாவது இப்ப நம்ம சூரியன் நம்ம பூமி உருண்டையில நம்ம இருக்கிறோம். இப்ப நமக்கு இப்ப நைட் ஆயிருச்சு. இப்ப மணி இப்ப ஒரு 7:20 ஆயிருச்சு. இப்போ இரவு நேரம். இப்போ நமக்கு இங்க நைட் 7:20 அப்படின்னா, ஆமா இந்த உலக உருண்டையில அந்த பக்கம் இருக்கிறது எது? அமெரிக்கா, மெக்சிகோ போன்ற பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கு. அங்க இப்ப காலையில ஒரு 7 மணி இருக்கணும். அப்போ 12 மணி நேரம் வித்தியாசம். பூமியுடைய ஒரு பக்கம் நிழலாக இருட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல சூரியன் வெளிச்சம் பட ஆரம்பிச்சிரும். இப்போ நமக்கு நைட்டு 12 மணி அப்படின்னா, நைட்டு 1 மணி அப்படின்னா, அங்க அமெரிக்கால நைட்டு பகல் 1 மணி, பகல் 12 மணி 1 மணியா இருக்கும். இத மகரிஷி சிந்திக்கிறாங்க. ஏன் நடுராத்திரி ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்னா, பூமிக்கு அந்த பக்கம், பூமியுடைய ஒரு புறம் நாம் வசிக்கிறோம், மறுபக்கம் மற்ற தேசத்து மக்கள் வசிக்கிறாங்க. அதுல சூரிய ஒளி பட்டுக்கொண்டு இருக்கு. சூரிய ஒளி உக்கிரம் அடைய 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 என்ன ஆகும்? சூரிய ஒளி கதிர்கள் பூமியை ஊடுருவி பூமிக்கு ஆப்போசிட்ல இருளாக இருக்கக்கூடிய இந்த பக்கம் இந்த நாடுகள் வழியாக வெளியேறுகிறது. பூமியுடைய நடுமையத்தை கடந்து இந்த பக்கம் வெளியேறுது. இப்படி வெளியேறும் பொழுது அந்த அலைகள் ரொம்ப பாய்சனஸ் வேவ்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதாவது ரொம்ப விஷம் நிறைந்த அலைகள் இது அப்படிங்கிறாங்க. திரும்ப சொல்றேன், சூரியனுடைய ஒளி அலைகள் 12 மணி 1 மணின்னு பூமிக்கு அந்த பக்கம் இருக்கும் பொழுது, அப்படி ரொம்ப உக்கிரம் அதிகமாக இருக்கும் பொழுது, இந்த பக்கம் ஊடுருவி இந்த பக்கம் வெளியாக வரும் பொழுது வெளியேறக்கூடிய அலைகள் ரொம்ப விஷம் நிறைந்தவை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. உதாரணமாக இப்ப நம்ம நாட்டுல இப்ப சம்மரு, இன்னைக்கு கூட வெயில் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு 1 மணிக்கு வெயில் பயங்கரமா இருக்குன்னா, இந்த வெயில் இந்த பக்கம் ஊடுருவி அங்கிட்டு அமெரிக்கா, மெக்சிகோ, பிரேசில் வழியாக வெளியேறி அங்கிட்டு அந்த பக்கம் வரும்பொழுது, அமெரிக்கால ஒரு லாரி டிரைவர் அங்க ஓட்டிட்டு இருப்பாரு. அங்க பாரு நைட்டு 12 மணி 1 மணி அப்படி அந்த வெளியே வரும்போது இந்த விஷம் நிறைந்த சூரிய ஒளி அலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, மனிதன் அந்த நேரத்துல யாரு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவருடைய மூளையை பாதித்து அவர்களுக்கு திசை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கண்டுபிடித்தாங்க. இந்த விஷம் நிறைந்த இந்த ஒளி அலைகள் மனிதனுக்கு மூளையில பாதிப்பு ஏற்படுத்தி அவனுடைய அறிவுல அவருடைய மூளை இயக்கத்துல திசை மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. அப்போ அந்த நேரத்துல அவன் முழிச்சுக்கிட்டு இருந்தா மூளையில டைவர்ஷன் ஏற்பட்டு அது ஆக்சிடென்ட் ஆக அவனுக்கு போய் விழுந்துருது. இப்ப இங்க எப்படி நைட் 12 மணிக்கு நம்ம நாட்டுல நைட்டு 12 மணிக்கு ஆக்சிடென்ட் நடக்குதோ அதே போல நம்ம நாட்டுல
பகல் 12 மணி 1 மணியாக இருக்கும் பொழுது ஆப்போசிட்ல இருக்கிற அமெரிக்காலயோ மெக்சிகோலயோ ஆக்சிடென்ட்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு காரணம் இந்த சூரிய ஒளி அலைகள் தான். அப்போ இத மகரிஷி உணர்ந்து அரசாங்கத்துக்கு அப்ப எழுதுறாங்க. இந்த மாதிரி இது விளக்கமா எழுதி இரவு நேரத்துல சரக்கு வாகனங்கள் இயங்க வேண்டாம் அப்படின்னு எழுதுறாங்க. இது யாரோ ஒரு புண்ணிய நல்ல அரசியல்வாதி இருந்திருக்கிறாரு. அத அவர் செயல்படுத்தியிருக்கிறார். உடனே அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வருது. இரவு நேரத்துல லாரி போக்குவரத்துகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாள் தான் இது இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது? லாரி லாரி இந்த உரிமையாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட மறுபடியும் மனு கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா மனு கொடுத்து போராடி மறுபடியும் இதை கேன்சல் பண்ணி விட்டாங்க. அன்னைக்கு கேன்சல் பண்ணதுதான் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா லாரிகள் இரவு நேரத்துல இயங்கிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு இரவு நேரத்துல ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க இப்ப நான் இந்த சொன்ன சம்பவத்துக்கு இன்னொரு உதாரணம் நீங்க உலக சமாதானம் அப்படிங்கிற புக்ல பார்க்கலாம். உலக சமாதானம்ங்கிற புக்ல ஃபியூச்சர்ல இந்த உலகத்துல இந்த உலகம் இப்படி எல்லாம் இயங்கணும் அப்படின்னு நிறைய எழுதியிருப்பாரு. இது வரைக்கும் உலக சமாதானம் புக் நீங்க படிக்கலைன்னா கண்டிப்பா நம்ம படிக்கணும். அந்த புக்கை படிக்க படிக்க நமக்கு அப்படியே அவ்வளவு ஆசையா இருக்கும், ஆதங்கமா இருக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கிற அந்த இந்த அரசியல் கட்டமைப்புல இந்த உலக கட்டமைப்புல நமக்கு ஒரு வெறுப்பாவே இருக்கும். இப்படி ஒரு உலகம் வரப்போதா அப்படின்னு ஆதங்கமாவே இருக்கும். அதுல அவங்க சொல்லியிருப்பாங்க மகிழ்ச்சி ஒரு இடத்துல, நோ ஒர்க் அட் நைட் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது இரவில் எந்த வேலையும் கூடாது. நோ ஒர்க் அட் நைட். இரவு நேரத்துல என்ன இயங்கணும் அப்படின்னா ஆஸ்பத்திரியும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தீயணைப்பு துறை இது போன்ற அத்தியாவசிய பணிகள் மட்டும்தான் இயங்கணுமே தவிர இரவு நேரத்துல எந்த ஒரு பணிகளும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு கவியில மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க அதே புக்ல, எவரென்றாலும் இரவு மணி 9ற்குள் உறங்கி விட வேண்டும் அப்படின்னு. இதுவும் நம்முடைய பண்பாட்டை சீர் செய்வதற்காக மகிழ்ச்சி சொல்றாங்க. இது சாத்தியம்ங்கிறது நம்ம நினைச்ச சாத்தியம்தான். திரும்பவும் சொல்றேன், எவரென்றாலும் இரவு மணி 9ற்குள் உறங்கி விட வேண்டும் அப்படின்னு இருப்பாங்க. இப்ப ஏன் மகிழ்ச்சி நம்ம நைட்டு 9 மணிக்குள்ள நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க இப்ப தெளிவா புரிஞ்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இங்க 9 மணி அப்படின்னா அங்கிட்ட அமெரிக்கால காலையில 9 மணி. அப்ப 9 மணிக்கு மேலதானே வெயில் நமக்கு சுள்ளுன்னு அப்படியே அதிகமாக ஆரம்பிக்கும். அப்ப அங்கிட்டு வெயில் கூட 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 இங்கிட்டு என்ன ஆகும்? இங்கிட்ட அதே அலைகள் இங்கிட்டு நமக்கு இந்த பக்கம் விஷம் நிறைந்த அலைகளாக வந்து நாம முழிச்சுக்கிட்டு இருந்தா நம்முடைய மூளையை டைவர்ஷன் பண்ணும். இதுக்கு உதாரணமாக நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல நீங்க வம்பா முழிச்சிருந்தா கூட, முழிச்சிருந்து ஏதோ புக் பார்த்தாலும் சரி, டிவி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு மூளையில மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். அதாவது நம்ம முழிக்கணுங்கிற ஒரு வம்பா தான் முழிச்சுக்கிட்டு இருப்போமே தவிர, அது ஒரு நிறைவாக, ஒரு திருப்தியாக உங்களுக்கு இருக்காது. அதுக்கு காரணம் இந்த சூரிய ஒளி அலைகள் தான். ஸோ இதைத்தான் மகிழ்ச்சி அதை சொல்றாங்க. எவரென்றாலும் இரவு மணி 9ற்குள் உறங்கி விட வேண்டும் அப்படின்னு. ஸோ இது போன்று பல திட்டங்களை மகிழ்ச்சி இன்னும் எழுதியிருக்கிறாங்க. ஆனா பல விஷயங்கள் அது செயல்பாட்டுக்கு வர முடியாமையே போயிருச்சு. அப்போ இதெல்லாம் மகிழ்ச்சி உணர்ந்துதான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரி, மக்களுடைய பண்பாட்டை சீர் செய்யணும் அப்படின்னா தனி மனிதனை அவனுக்கு அமைதிக்கு கொண்டு வரணும். தனி மனிதனை அமைதிக்கு கொண்டு வந்து அதன் பிறகு அவனுக்கு தத்துவத்தையும் அவன் தத்துவத்தை கொடுத்து அகத்தாய்வுகளை கொடுத்து அவனை மாத்தணும். அப்படி ஒரு மனுஷன் மாறும் பொழுது அவனால அவனுடைய குடும்பத்துல இருக்கிற பண்பாடு மாறும். இப்படி பல குடும்பங்கள் மாறும் பொழுது அந்த சமுதாயம் மாறும், ஒரு ஊர் மாறும். அந்த ஊர் இப்படி பல ஊர்கள் மாறும் பொழுது அந்த மாநிலம், அந்த தேசம் அப்படிங்கிறது மாறும். இப்படிதான் கொண்டு வர முடியுமே தவிர அரசியல்வாதிகள் மூலமாக இதை கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிற உணர்ந்தாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், என்ன சார் இப்பயும் ஒரு சில நல்ல அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கத்தானே செய்யறாங்க. அவங்க கிட்ட போய் மகிழ்ச்சியுடைய திட்டத்தை எல்லாம் கொடுத்து அவங்க செய்ய மாட்டாங்களா? மக்களுக்கு இவ்வளவு நேரடியான நல்ல நன்மைகள் செய்ய மாட்டாங்களா? நம்ம இன்னைக்கு நினைக்கிற மகிழ்ச்சி நினைக்காம இருப்பாங்களா? அதுக்கு மகிழ்ச்சி முன்னாடியே சொல்லிட்டாரு. என்னன்னா, நீங்கள் நினைப்பது போல எங்கோ ஒரு நல்ல அரசியல் தலைவர் இருக்கலாம். நீங்கள் நினைப்பது போல எங்கோ ஒரு நல்ல அரசியல் தலைவர் இருக்கலாம். ஆனால் அவரால் இன்றைய மயக்க உலகில் பெரிதாக எந்த ஒரு நன்மையையும் செய்துவிட முடியாது. எவ்வளவு உணர்ந்து எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இன்றைய மயக்க உலகிலே பெரிதாக எந்த ஒரு நன்மையும் செய்துவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நம்ம அப்போ என்ன ஆகும்? அப்ப மனவளக்கலை பயின்ற அன்பர்களுடைய எண்ணிக்கை அதிகமானாதான் இதுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு. நம்மெல்லாம் அரசியல்வாதிகளாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல மகிழ்ச்சி இன்னொரு நான் சொல்லி சுருக்கமா நிறைவு செய்யறேன். அதுக்கப்புறம் கேள்விகள் இருந்தா கேளுங்க. இதே உலக சமாதானம்ங்கிற புக்ல மகிழ்ச்சி இந்த WCSC இந்த உலக சமுதாய சேவா சங்கம் எக்காரணம் கொண்டும் எந்த காலத்திலும் அரசியலில் நேரடியாக போட்டியிடக்கூடாது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. தேடி பாருங்க. நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கம்
எந்த காலகட்டத்திலையும், அப்போ கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் இன்னும் 1000 வருஷம் கழிச்சு கூட எத்த மாதிரி சொல்றாங்க. எந்த சூழ்நிலையிலும் அரசியலில் தேர்தலில் போட்டியிடக்கூடாது. இது குறுகிய மனப்பான்மை கொண்ட இயக்கமாக மக்கள் மத்தியில் அது மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன வழி? அப்ப நல்ல ஒரு அரசியல் தலைவர்கள் கொண்டு வரணும். அப்ப என்ன வழி அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல இன்னைக்கு மனவளக்கலை நம்ம யோகா பயின்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அரௌண்ட் 10 லட்சம் பேர் இந்த பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த 10 லட்சம் பேர் இப்ப இன்னும் போக போக எண்ணிக்கை என்ன ஆகும்? 8 கோடி ரீச் பண்றது எப்படின்னா ஒரு 50 வருஷத்துல வந்துடலாம். அப்போ அன்னைக்கு ஒரு 4 கோடின்னு கூட வச்சுக்கோங்க. 4 கோடி பேர் மனவளக்கலை பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. சரி அப்படின்னு நம்ம நம்பி எலெக்ஷன்ல ஒரு ஆளை எம்எல்ஏவா நிறுத்துவோம் அப்படின்னு இந்த WCC முடிவு செய்யக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்படி செய்தால் மிச்சம் இருக்கிற 4 கோடி மக்கள் இது இந்த இயக்கத்தை தவறா நினைப்பாங்க. சரி, அப்ப என்ன செய்யணும்னு மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, 4 கோடி மக்கள் 5 கோடி மக்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க, எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சுயேட்சை வேட்பாளராக அல்லது வேற வேட்பாளரை அவங்க நிற்கட்டும், அவங்களுக்கு ஆதரவு மட்டும்தான் தரணும். ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா உலக சமுதாய சேவை சங்கத்துடைய கொள்கையை நான் ஆதரிக்கிறேன் அவர் சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாமே தவிர நாம் நேரடியாக அரசியலில் பங்கு பெறக்கூடாது அப்படின்னு. அரசியல்வாதிகளுக்கே கடிதம் எழுதி மாற்ற முயற்சி பண்ண மகிழ்ச்சி தான் இன்னும் 1000 வருஷம் கழிச்சும் நம்முடைய இயக்கத்தை கட்டி காப்பாத்து மக்கள் மத்தியில நல்ல விதமாவே கொண்டு போகணுங்கிறதுக்காக எவ்வளவு யோசிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்க. நாம் வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அது வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வெளியில இருந்து நல்ல தலைவர்களை உருவாக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டு இன்னைக்கு ஒரு நோய் தொற்றை பார்க்கிறோம், அல்லது இந்த போர் நடக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அன்னைக்கே ஒரு கவி எழுதிட்டாங்க. ஆளத் தெரியாதவர் பெரும்பாலோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாத ஒரு ஆட்சியே நடைபெறும். கோழை, கயவர், தடியர், கொலைஞர், நோயுற்றோர் எங்குமே காட்சியாகும். அந்த கடைசி வரிய பாருங்க, நோயுற்றோர் எங்குமே காட்சியாகும். அப்ப இன்னைக்கு உலகம் பூரா எல்லா நாடுகளையும் கொரோனா பரவி இருக்கு, எல்லா நாடுகளும் நோய் இருக்குன்னா அப்படின்னு அர்த்தம். எல்லா நாடுகளையும் மக்கள் வாழ தெரியாம தான் வாழ்றாங்க. எல்லா நாட்டு அரசியல்வாதிகளும் ஆள தெரியாதவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம நாடா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அப்ப இது எல்லாமே மாறணும்னா மனவளக்கலை பரவணும். உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், அகத்தாய்வு, தத்துவ தெளிவு இது எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு வீட்டு கதவை என்னைக்கு ரீச் ஆகி அதன் மூலமா மாறுதோ அன்னைக்குதான் மக்களுடைய பண்பாட்டை சீர் செய்ய முடியும். அன்னைக்கு பண்பாடு தானாகவே சீரமைந்து விடும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. கடைசியா ஒரே ஒரு கவியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருத்தரும் பல விதமான வேலைகள் செய்யறோம், பல விதமான தொண்டுகள் சமுதாயத்துக்கு நல்லது செய்யறோம். நம்ம இப்படி செய்யக்கூடிய தொண்டுகள்லயே மிகப்பெரிய தொண்டு எது தெரியுமா? எது மிகப்பெரிய தொண்டுன்னு மகிழ்ச்சி ஒரு இடத்துல சொல்றாங்க. மெய் விளக்க தவ விளக்கம், தவ விளக்கம், மேலாம் தத்துவ தெளிவு செய்வதுதான் சிறந்த தொண்டு, சிந்தனை மிக்கோர் சேர்வீர் அப்படின்னு மாக்கோலமல் எழுதியிருக்கிறாங்க. திரும்ப சொல்றேன், மெய் விளக்க தவ விளக்கம், மேலாம் தத்துவ தெளிவு செய்வதுதான் சிறந்த தொண்டு, சிந்தனை மிக்கோர் சேர்வீர். இந்த உலக எப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம், ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம முதல் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்துட்டோம்னா நாட்டு மக்களுக்கு, நிறைய மக்களுக்கு நான் நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். மக்களுக்கு தொண்டு செய்யணும், இந்த உலகத்துக்கே சேவை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்பனா நீங்க இந்த அந்த சேவையில பெஸ்ட் சர்வீஸ் எது அப்படின்னா இந்த 2 தாங்கிறாரு. என்ன? மெய் விளக்க தவ விளக்கம். இந்த தவத்தை விளக்கணும் எல்லா மக்களுக்கும். அடுத்து மேலாம் தத்துவ தெளிவு, தத்துவத்துல தெளிவுபடுத்துவது மிகப்பெரியதுங்கிறார். வெறும் தத்துவ தெளிவுன்னு மகிழ்ச்சி சொல்ல இந்த இடத்துல மேலாம் தத்துவ தெளிவு செய்வதுதான் சிறந்த தொண்டு. இந்த உலகத்துல யாருக்காச்சும் நீ நல்லது செய்யணும், சமுதாயத்துக்கு நான் நல்லா திருப்தியா இருக்கேன், என் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கு, பணத்துல எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கிறேன், நான் சமுதாயத்துக்கு ஏதாவது சேவை செய்யணும், நான் மரம் நட்டு வைக்கவா, இல்லது ஊருக்கு பொருள் வாங்கி கொடுக்கவா அப்படின்னா எந்த இதுவும் செய்ய வேண்டியது இல்லை. நீ செய்ய வேண்டியது இதுதான், மெய் விளக்கம் பண்ணு, தத்துவ தெளிவு பண்ணு, இதுதான் சிறந்த தொண்டு, சிந்தனை மிக்கோர் சேர்வீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த 2 செஞ்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா மக்களுடைய பண்பாடு மாறுவது மட்டும் இல்ல, மக்களுடைய பண்பாடு மாறினா ஆட்டோமேட்டிக்கா அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்கள் மாறிடுவாங்க. ஏன்னா இதுல இருந்து ஒருத்தன் தான் மேல வர்றான் அப்படிங்கும்போது அவர்களும் மாறிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஓர் உலக பேராட்சி வந்துரும் அப்படிங்கிறது மகிழ்ச்சிய கொள்கை, அவருதான் அவருடைய நம்பிக்கை. ஸோ என்று சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யறேன். இன்றைய தலைப்பு மிகப்பெரிய தலைப்பு. இதை 1 மணி நேரத்துல பேசுறது நான் சுருக்கமா தான் பேசியிருக்கேன். இது ஒரு நாள் முழுக்க அரை நாளாவது பேச வேண்டிய தலைப்பு. அதனால என்ன முடிஞ்ச கருத்துக்களை நான் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கிறேன். இதுல ஏதாவது நீங்க சந்தேகம் இருந்தா கேளுங்க. இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த கோவில்பட்டி அழகுவேல் நகர் அறிவுத்திருக்கோயிலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.
தமிழ் செல்வி அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு இந்த மகரிஷியின் சீசீர பண்பாடு அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அருமையா பேசுனீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. சந்தோஷங்க. அந்த இது சொன்னீங்க இல்லையா, அந்த லாரி டிரைவர்ஸ் வந்து நைட்ல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொன்னீங்க. நான் வந்து இதனால் வரைக்கும் நைட் ஆனா வந்து நம்மளோட ஜீவகாந்த எனர்ஜி குறைஞ்சிரும், அதனால வந்து கண் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூடிரும், அந்த மாதிரி சில விஷயங்களால ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு நானா ஒரு கற்பனை பண்ணிட்டு இருந்தேன் முன்னாலும். பட் நீங்க வந்து மகரிஷியோட அந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கத்தை சொல்லி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. இதற்கு நான் உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃபும் சொல்றேன். நைட் நம்ம டயர்ட் ஆகுறதுனால தான் அப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இந்த இன்னொரு அனுபவம் நமக்கு இருக்கும். என்னன்னா பகல்ல ரொம்ப நேரம் தூங்கி இருப்போம். உதாரணமா நீங்க 1 மணிக்கு நம்ம தூங்கி 5 மணிக்கு வந்துருச்சு. பகல் ரொம்ப நேரம் தூங்கி இருப்போம். அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நமக்கு தூக்கம் வராம நைட்டு முழிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அன்னைக்கு 1 மணிக்கு ஆனா என்னதான் நீங்க தூக்கம் வராம நீங்க முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல உங்களுக்கு மைண்ட்ல டிஃபரன்ஸ் தெரியும் நல்லா. பகல்ல நம்ம முழிச்சுக்கிட்டு இருப்பதற்கும் இரவுல கண்டிப்பா டிஃபரன்ஸ் உண்டு. அந்த டிஃபரன்ஸ்ல எந்த ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம ஈடுபட்டாலும் அந்த ப்ரொடக்டிவிட்டி சரியாக இருக்காது. அதுல குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குங்கிறதா உண்மை. அதற்கு காரணம் சூரிய ஒளி அலைகள் தான் வெளியே வந்து விஷம் நிறைந்த அலைகளாக வெளியில வருது அப்படின்னு. அதனாலதான் மாதிரி சொல்றாங்க, எவரென்றாலும் இரவு மணி 9ற்குள் உறங்கி விட வேண்டும். அப்ப 9 மகிழ்ச்சி அதை ஃபாலோ பண்ணாங்க. இரவு உணவு இரவு 9 மணிக்குள்ள உறங்குனாங்க. நாம அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்காவது தூங்கணும். ஆனா 11 மணி 12 மணி அப்படின்னு தான் நம்ம வச்சிருக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா நம்ம சில சமயங்கள்ல அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மளே நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா வந்து அதை கண்ணை முழிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அது ரொம்ப தவறான விஷயங்கிறது இப்பதான் நல்லா புரியுது. ஆக்சுவலா நிச்சயமா உண்மைதாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற அன்பர்கள் யாரும் அன்பர்கள் உங்களுடைய கேள்விகளை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தனலட்சுமி. அடுத்து தனலட்சுமி மைக்கை அன்மியூட் பண்ணுங்கம்மா. உங்க மைக்கை அன்மியூட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. சிறப்பான சிந்தனை உரை. புதிய தெரியாத விஷயங்கள் இன்னைக்கு சிறப்பா தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த தமிழ்நாடு உருவானது, இந்த கல்வி முறைகள், லாங்குவேஜ் பத்தி, மொழிகள் ஏன் நமக்கு அந்த வேற்று மொழிகளை நாம் கற்கக்கூடாதுன்ற ஒரு காரணங்கள் இப்படிங்கிற புதிய புதிய விஷயங்கள், அந்த சயின்ஸ் ரீதியாக லாரி ஓட்டுநரை பத்தி, பத்தி புதிய விஷயங்கள்ல இந்த தலைப்புல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் இது வரைக்கும் நமக்கு தெரியல, அந்த புக்ஸ்ல படிக்கல, தெரியல. அதனால நல்ல தலைப்பு, நல்ல சிறப்பா இருந்துச்சு. அருமையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஞானக்களஞ்சியம் அப்படிங்கிற புக்கை பாருங்க, அல்லது குறைந்தபட்சம் மாக்குளம்ங்கிற புக்கையாவது நம்ம படிக்கணும். அது ரொம்ப சின்ன புக்கு, குட்டி குட்டி கவிதைகள் இருக்கும். மகரிஷியுடைய கவிகளை நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி அதை சிந்திச்சு அடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு சொற்பில் சொன்னாதான் நம்ம இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு 3 சொல்லுவாங்க. நம்ம கவிகளை படிச்சு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளணும், நமக்குள்ள பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்பீச்ல சொல்லணும். நாம் நிறைந்து ஒரு வயல்ல நீங்க தண்ணி பாய்ச்சீங்கன்னா அது தண்ணி நிறைந்து எல்லாத்துக்குள் தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்க அப்புறம் தான் அடுத்த வயலுக்கு அதுவே பாஸ் பண்ணும், அந்த வழி இருந்தா. அது மாதிரிதான் நம்ம ஆசிரியர்கள் இருக்கணும். அதனால கவி நம்ம எல்லாரும் ஆசிரியர்களாக இருக்கோம். கவிகளை நம்ம கண்டிப்பா படிக்கணும். அந்த காலத்துல மகரிஷி என்னெல்லாம் கவி எழுதுனாங்க, அவருடைய ஆரம்ப காலகட்டம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம தேடணும். இது எல்லாத்துக்கும் இந்த தேடலுக்கு விடை 2 புக்ல இருக்கு. உலக சமாதானம்ங்கிற புக்லயும் ஞானக்களஞ்சியம் புக்லயும் இது இருக்கு. நீங்க தேடுங்க. நான் வேதாத்திரிய புக்ல படிச்சிருக்கேன். அந்த அந்த 14 கோட்பாடுகளை படிச்சேன். பட் இந்த புக்கை, நீங்க சொன்ன புக்கை இன்னும் படிக்கல நானு. ஆமா. அப்புறம் இன்னொரு பொதுவான ஒரு விளக்கமும் நான் சொல்லிடுறேன். அந்த சூரிய ஒளி பத்தி. சூரிய ஒளி இப்படி ஊடுருவி வெளியே நடக்க வைக்குதுன்னு பார்த்தோம். இதே சூரிய ஒளினால இன்னொரு விளைவும் ஏற்படுது. அதையும் நான் உங்களுக்கு அறிவியல் பூர்வமா சொல்லிடுறேன். அது என்னன்னா, மகரிஷிட்ட கேட்கிறாங்க, சுவாமிஜி இந்த மாதிரி மனிதன் எல்லாம் ஒரே குடும்பம் தான் இப்படி பழகி பெருகி பல நாடுகள் இன்னைக்கு நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா, ஏன் ஆப்பிரிக்காக்காரன் கருப்பு
நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம கருப்பா இருக்கிறோம். இப்போ நார்த் இந்தியாவில் எல்லாம் சிவப்பா இருக்கிறாங்க. சைனாக்காரன் அவன் மூக்கு சப்பையா இருக்கு, அவன் இப்படி பலவிதமா வித்தியாசம் பண்ணுவான். அவன் இது இங்க வெள்ளையா இருக்கிறாங்க ஐரோப்பிய நாட்டுல. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ இது கேட்காமலேயே பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் என்ன? அமெரிக்கால லண்டன்ல எல்லாம் அங்கிட்டு குளிர் அதிகம், அதனால அவன் வெள்ளையா இருக்கிறான். ஆப்பிரிக்காக்காரன் அவன் அங்க வெயில் அதிகமா இருக்கு, அதனால அவன் கருப்பா இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஆனா உண்மையான பதில் இது அல்ல. மகரிஷி அவங்க தெளிவா சொல்றாங்க. அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். ஆப்பிரிக்கால வெயில் அதிகம் அப்படின்னா அதனாலதான் அவன் கருப்பா இருக்கிறான்னா, ஆப்பிரிக்கால வெயில் அதிகமா உலகத்திலேயே வெயில் அதிகம் இங்க துபாய், சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் இங்கதான் வெயில் அதிகம். பூரா பாலைவனம். அப்ப அங்க அவன் கருப்பா இருக்கிறானா? கிடையாது. அப்ப வெயில்னால கிடையாது. இதுக்கும் இந்த சூரியன் தான் காரணம். சூரியன் மட்டும் மகரிஷி தெளிவா சொல்றாங்க. சூரிய ஒளி இந்த உலகத்துல எல்லா இடங்களையும் பட்டுக்கிட்டு இருக்கு. சூரிய ஒளி மேல சர்ஃபேஸ்ல இந்த சமவெளியில பட்டு உள்ள ஊடுருவுது. ஏற்கனவே என்ன சொன்னோம், ஊடுருவி ஆப்போசிட்ல வெளியில வரும்பொழுது ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்படி ஊடுருவ ஒரு ஒளி இந்த பக்கம் வெளியில வந்தாலும் இப்ப நமக்கு இந்தியாவில படுதுன்னா இந்த ஒளி இந்த சர்ஃபேஸ் ஊடுருவும் பொழுது இது எதையெல்லாம் தாண்டி செல்லுது? இந்த பூமிக்குள்ள என்னென்ன இருக்கு? பலவிதமான உலோகங்கள் இருக்கு, மினரல்ஸுக்கு கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த கெமிக்கல்ஸ் மினரல்ஸ் மேல பட்டு இதோடைய ரெஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, சூரிய ஒளி இதை கடந்து அந்த ஆப்போசிட்ல போனாலும் இந்த உலோகங்கள் மேலையும் கெமிக்கல்ஸ் மேலையும் ரசாயனங்கள் மேலையும் பட்டு மறுபடியும் மேல் பக்கமே நோக்கி சில பகுதிகள் மேல் நோக்கி மேலே வெளியில வரும். அப்படி வெளியில வரும் பொழுது அந்த சர்ஃபேஸ்ல வாழக்கூடிய மக்களுடைய உடல் ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சர்லையும் அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர்ல சில இடங்கள் கேரக்டர் கூட மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர்ல முக்கியமா மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. இதற்கு உதாரணமாக இப்ப ஆப்பிரிக்கால அவன் ஏன் ரொம்ப கருப்பா இருக்கிறான் அப்படின்னா, இது ஒரு அனுமானத்துல நான் சொல்றேன். இதுக்கு ஆனா மகரிஷி சொன்னபடி சூரிய ஒளி பட்டு அங்க என்ன உலோகங்கள் இருக்கு? ஆப்பிரிக்கால வைர சுரங்கங்கள் அதிகம், தங்க சுரங்கங்கள் அதிகம். ஆப்பிரிக்கால தான் அதிகமா இருக்கு. அப்போ இந்த வெயிலானது வைரம், தங்கம்னு பூமிக்கு அடியில இருக்கிற அந்த உலோகங்கள் மேல பட்டு அதோடைய ரெஃப்ளெக்ஷன் மேல் நோக்கி வரும் பொழுது அந்த சர்ஃபேஸ்ல வாழக்கூடிய ஆப்பிரிக்கால, அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா, தென் அப்போ அங்கதான் பாத்தீங்கன்னா வைர சுரங்கங்கள் மற்ற சுரங்கங்கள் அதிகமா இருக்கு. மேபி இதோட ரெஃப்ளெக்ஷன் அதிகமாகி அதன் காரணமா அவன் கருப்பாகி அவன் முடி கூட இதாகிறது. ஆனா இதே வட ஆப்பிரிக்காலையும் துபாயிலையும் சவுதி அரேபியாலையும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் அதிகமாக இருக்கு, டீசல் அதிகமா இருக்கு. அப்போ உள்ள போற சூரிய ஒளி மினரல்ஸ் மேல பட்டு பிரதிபலிக்க முடியாம இந்த கெமிக்கல் மேல பட்டு பிரதிபலிக்குது. இந்த கெமிக்கல்ல இருந்து வரக்கூடிய ரெஃப்ளெக்ஷன் அவனுடைய கலர்லயோ அவனுடைய தலைமுடியிலையோ எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு சக்தி இல்லாத ஒரு அலையாக இருக்கு. ஸோ அதன் காரணமாகத்தான் அவன் துபாயில இருக்கிறவன் கருப்பா இல்லை. வடக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய எகிப்து போன்ற நாடுகள்ல யாரும் கருப்பாக இல்லை. ஸோ வெயில் காரணம் கிடையாது. அப்ப வெயில்ங்கிறது ஓரளவு காரணமா தான் இருக்க முடியுமே தவிர, இப்போ இதே போலதான் ஐரோப்பாவில் அவங்க வெள்ளையா இருக்கிறாங்கன்னா ஐரோப்பாவை தாண்டி அந்த கெமிக்கல்ஸ் மினரல்ஸும் காரணம். சரி, நம்ம நாட்டை எடுத்துக்கோங்க. இந்தியாவிலேயே நம்ம சவுத் இந்தியாவில மட்டும்தானே நம்ம கருப்பா இருக்கிறோம். நார்த் இந்தியாவில கருப்பா யாராச்சும் இருக்கிறாங்களா? ரொம்ப ரேரா யாராச்சும் தான் இருப்பாங்க. உண்மையாவே சம்மர்ல இன்னைக்கு நமக்கு இங்க வெயில் அதிகம்னா நார்த் இந்தியால சம்மர் நம்மளை விட அதிகம். நமக்கு 40 டிகிரி வரைக்கும் போகுதுன்னா வட இந்தியால 50 டிகிரி வரைக்கும் போகும். நமக்கு குளிர் அப்படின்னா அவனுக்கு அதை விட மைனஸ்ல இருக்கும். அப்ப குளிரும் அதிகம், வெயிலும் அதிகம். அப்ப அவன் ஏன் கருப்பா இல்லை அப்படின்னா அங்க இருக்கிற மினரல்ஸ் கெமிக்கல்ஸ் தான் காரணம். ஸோ இதுவும் சூரிய ஒளி பிளஸ் இந்த மினரல்ஸ் ரெஃப்ளெக்ஷன் ரெண்டு சேர்ந்துதான் சர்ஃபேஸ்ல வாழக்கூடிய மக்களுடைய உருவத்துல மாற்றத்தை ஏற்படுத்துது. இதே இன்னும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், மலைப்பகுதிகளில் வாழ்ந்தா அவன் குட்டையாயிருவான். அசாம், அருணாச்சல பிரதேசல எல்லாம் பாருங்க எல்லாம் குட்டையா இருப்பாங்க. சைனா, ஜப்பான்ல குட்டையா இருப்பாங்க. அப்போ மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் மினரல்ஸ் என்ன பண்ணுது? அவருடைய ரெஃப்ளெக்ஷன் அவருடைய ஹைட்டை குறைக்குது. ஆப்பிரிக்கால மற்ற நாடுகள்ல கலரைத்தான் மாத்துது, தலைமுடியை மாத்துது. இந்த இடங்கள்ல அவனுடைய ஹைட்டையே மாத்துது. ஸோ இதெல்லாம் மகிழ்ச்சி சொன்ன விளக்கங்கள். இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்காக நான் சொல்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, அப்படியே அடுத்த அன்பர்கள் கேள்வி அப்ப நீங்க அம்மா நிறைவு செஞ்சிடலாமா? நிறைவு செஞ்சு அவங்க வாழ்த்தி நிறைவு செஞ்சிடலாம். சரிங்க. வாழ்க வளமுடன். கடைசியிலையும் ஒரு நல்ல விளக்கம், சயின்ஸ் ரீதியாக ஒரு விளக்கத்தை, மினரல்ஸ் பத்தி, அதனுடைய தாக்கம் தான், பூமியினுடைய சன்லைட்டுடைய ரெஃப்ளெக்ஸ் தான் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய உருவம், தோற்றம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தீங்க சயின்ஸ் ரீதியாக. ரொம்ப அருமையா. ஐயாவை இப்ப வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் துரிய நிலையில வந்துருவோம். ஐயா ராஜ்குமார்
ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ராஜ்குமார் ஐயா ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயாவுடைய பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். ஐயாவுடைய குடும்ப வளம் வாழ்க வளமுடன். ஐயாவுடைய ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறக்க இறைவனுடைய அருளும் குருவினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழட்டும், அருள் புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றியா, அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்று இந்த இணைப்பில் இணைந்திருந்த அன்பர்களுக்கும் இந்த அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உலக நல வாழ்த்து இப்ப சிடியில வருது, நம்ம அதை பயன்படுத்தலாம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நாட்டத்தே சிறக்கட்டும். ஐயா வாழ்க வளமுடையா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ராஜ்குமார் ஐயா, ரொம்ப நன்றி. அம்மா உங்களுக்கு நன்றிம்மா, வாழ்த்து. நன்றிம்மா, வாழ்க வளமுடன்.